ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரியிலேருந்து கிரிவலம் சுற்றுறதுக்காக திருவண்ணாமலை கிளம்பிட்டுருக்கேன். இங்கே 6 மணிக்கு, இங்கே சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புனோங்க. கிளம்பி 9 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். வண்டியில் தாங்க, 2 வீலரில் தாங்க போகணும். பைபாஸ் ரோட்லேயே போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி 9 மணிக்கு சுற்ற ஆரம்பித்தோம். சுற்றிட்டு ஃபுல்லாக கூட்டம் நிறைய பயங்கர கூட்டங்க. கரெக்டாக முடிக்கிறது 3 மணிக்கு முடித்தோம். முடிச்சுட்டு 3 மணிக்கு மேலே எங்கே கிளம்புறது அப்படின்ட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். படுத்துட்டு 5 மணிக்கு எழுந்து பார்த்தா ஃபுல்லாக ரோடு பூரா டிராஃபிக்காக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறதுக்காக மக்கள் ஃபுல்லாக கூட்டமாக இந்த சிவனை அண்ணாமலையார் பார்க்குறதுக்கு, சிவனை தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டங்கள் அலமோதி இருக்கிறாங்க பாருங்கள். அந்த கூட்டத்தை கண்குள்ளா காட்சி நீங்களே பாருங்கள். முடிக்கிறது பஸ்ஸு, காரு எல்லாமே பாருங்கள். அந்த ரோடு ஃபுல்லாக கஷ்டத்தை சொல்லிட்டு வாங்க. 7 கிலோமீட்ரு சொல்லுவாங்கள்ல, அந்த 7 கிலோமீட்ரு வரைக்கும் அந்த வண்டி, 2 வீலர் பஸ்ஸு எல்லாமே தூங்கி எழுந்த உடனே பார்த்தா நாங்கள் கிளம்பலான்னு இது பண்ணும்போது ரோடு ஃபுல்லாகவே ஒரு 7 கிலோமீட்ரு வரைக்கும் பஸ்ஸு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுதுங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு சரி, இவ்வளோ அளவுக்கு அந்த அண்ணாமலையார் எல்லோரும் நம்பி தரிசனம் பண்ணுறாங்க. நாங்களும் அதேமாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு டைம் சித்ரா பௌர்ணமிக்கு என்ன எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் வருஷத்துக்கு மாதம் போகலனா கூட வருஷம் கரெக்டாக தவறாத நாங்கள் சித்ரா பௌர்ணமி அப்போது கிளம்பிடுவோங்க. கிளம்பிட்டு அண்ணாமலையாரை தரிசித்து என்னுடைய கோரிக்கை எல்லாமே நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு வந்தால் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி நான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி அண்ணாமலையாரை நம்பி போங்க. போய் உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் இது பண்ணுங்க. நீங்கள் கிரிவலம் சுற்றி வாங்க, அண்ணாமலையார்கிட்ட சொல்லுங்கள். எல்லாமே உங்களுடைய குறைகள் எல்லாமே அண்ணாமலையார் இது பண்ணி தீர்த்து வைப்பாருங்க. நம்பிக்கையாக கிரிவலம் சுற்றி வாங்க. இந்த இவ்வளோ பஸ்ஸு டிராஃபிக்காக இருக்கிறத பார்த்தா மக்கள் அவ்வளோ பேர் அந்த அண்ணாமலையார் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியுதுங்க. இந்த அளவுக்கு கூட்டம் இதாவது கம்மிங்க. இன்னும் மெயின் இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்தே நான் பிடிக்கவே இல்லைங்க. நான் பாதி தொலைவில் தாங்க நான் பிடிச்சேன். ஏன்னா நான் தூங்கிட்டே வந்தேன். பாதி தொலைவில் தாங்க நான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு இது கூட எங்களால் போகக்கூட முடியல. அந்த பக்கம் போகிற பஸ்ஸு, இந்த பக்கம் போகிற பஸ்ஸு, இந்த பக்கம் போகிற காரு எல்லாமே ரொம்ப இவ்வளோ பேர் இந்த அண்ணாமலையாரை தரிசிக்க எங்கேருந்து வெளியூர், வெளி மாநிலம் எல்லாத்துலேருந்து அவ்வளோ கண்குள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு இது நான் பிறந்த ஊரா அப்படின்னு எனக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. எனக்கு என்னுடைய பிறந்த ஊர் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி இந்த அளவுக்கு அந்த அண்ணாமலையார் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு அந்த அண்ணாமலையாரை நம்பி மக்கள் கூடி தரிசிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாம் பார்த்து அண்ணாமலையார் அவங்க கோரிக்கையை வச்சு அண்ணாமலையார்கிட்ட சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் குடும்பம் வாழடி வாழ நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க. நான் இது வரைக்கும் நம்பிக்கை நான் விட்டதில்லை. நான் வருஷம் தவறாத நான் போயிடுவேங்க. நான் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் கண்டிப்பாக அந்த அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக போயிடுவேங்க. நான் அந்த மாதிரி நீங்களும் மாதம் வர முடியலனா கூட வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த அண்ணாமலையாரை தரிசிக்க வாங்க. அந்த கோரிக்கையை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் அந்த அண்ணாமலையார் தீர்த்து வைப்பாருங்க. அண்ணாமலையாருக்கே அரோகரா, அண்ணாமலையாருக்கே அரோகரா, அரோகரா, அரோகரா. என்னுடைய